மண்டபத்துக்கு வெளியே மஞ்சமலையும் ராசாத்தியும் பயங்கர கோபத்துல அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டு இருந்தாங்க. பூங்கொடி பண்ண காரியத்தை அவங்களால தாங்கிக்கவே முடியல. அப்போ பூங்கொடியும் அவளோட ஃப்ரெண்டும் வெளியே வர்றாங்க. அவங்களை பார்த்ததும் ராசாத்தி கோபத்தோட, ஏண்டி பூங்கொடி, என்னடி நினைச்சிட்டு இருக்கிற உன் மனசுல? நாங்க என்ன பிளான் பண்ணி உன்னை உள்ள அனுப்பினோம்? அந்த மாயாண்டி குடும்பத்தை ஊர் முன்னாடி தலைகுனிய வைக்கணும் தானே திட்டம் போட்டோம். ஆனா நீ என்னடானா அவங்களுக்கு எந்த அசிங்கமும் வராம அந்த கல்யாண சடங்கையெல்லாம் நல்லபடியா முடிச்சு வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து நிக்கிற அப்படின்னு கத்துறாங்க. உடனே மஞ்சமலை தன் கண்ணுல தீப்பொறி பறக்க, ராசாத்தி நீ கொஞ்சம் சும்மா இருடின்னு சொல்லிட்டு பூங்கொடியை பார்த்து, பூங்கொடி, நான் உன் பிறந்த அப்பண்டி. சின்ன வயசுல இருந்தே அந்த மாயாண்டி குடும்பம் எனக்கு செஞ்ச துரோகத்தை சொல்லி சொல்லி வளர்த்தவன் நான். என்னோட மானமும் கௌரவமும் உன் கையில இருக்குன்னு நம்பிதானே அனுப்பினேன். ஆனா நீ அவங்களுக்கு நன்மையை பண்ணி வச்சுட்டு நிக்கிறியேடி அப்படின்னு ஆத்திரப்படுறாரு. அப்போ பூங்கொடியோட ஃப்ரெண்டு குறுக்கே வந்து, நிறுத்துங்க மாமா, முதல்ல பேச்சை நிறுத்துங்க. பூங்கொடியை கண்டபடி திட்டுறதை நிறுத்துங்க. அவ வேணும்னா இப்படி பண்ணினா, அவ மேல எந்த தப்பும் இல்லை மாமா. அந்த கருங்கல் பாண்டி என்ன காரியம் பண்ணினான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறா. மஞ்சமலை அதிர்ச்சியாகி, கருங்கல் பாண்டியா, அவன் என்னடா பண்ணினான் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு, அவன்தான் மாமா எல்லாத்துக்கும் காரணம். பூங்கொடி நீங்க சொன்ன மாதிரி என் வீட்டுலதான் பாதுகாப்பா இருந்தா. ஆனா திடீர்னு அந்த கருங்கல் பாண்டி ஆட்களோட என் வீட்டுக்குள்ள புகுந்து எங்களை எல்லாம் கட்டி போட்டுட்டு பூங்கொடியை தூக்கிட்டு போயிட்டான் மாமா. அவளை ஒரு இருட்டு குடோன்ல அடைச்சு வச்சு நீ என்னத்தான் கட்டிக்கணும்னு சொல்லி தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்கான். அந்த சமயத்துல சரியான நேரத்துக்கு அழகர் அண்ணன் மட்டும் வரலைனா இந்நேரம் பூங்கொடி உயிரோடவே இருந்திருக்க மாட்டா மாமா. அழகர் அண்ணன் தான் தன்னோட உயிரை பணயம் வச்சு அவளை மீட்டு பத்திரமா கூட்டிட்டு வந்தாரு. அந்த ஒரு உதவிக்காகத்தான் பூங்கொடி இந்த சடங்க முடிச்சு வச்சா அப்படின்னு உண்மையெல்லாம் உடைக்கிறான். இந்த உண்மையை கேட்டதும் மஞ்சமலை பதற்றத்தோட, ஆத்தா பூங்கொடி, என்னடி சொல்றா உன்னோட ஃப்ரெண்டு? அந்த பாவிப்பைய கருங்கல் பாண்டி உன்கிட்ட தப்பா நடக்க பார்த்தானா? அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு மேல கைய வைப்பான்? அவனை நான் உயிரோட விடமாட்டேண்டி, இப்போவே போய் வெட்டுறேன் அப்படின்னு ஆவேசப்படுறாரு. அதுக்கு பூங்கொடி கண்ணீரோட, அப்பா அமைதியா இருங்கப்பா, நான் உங்களை பழிவாங்க வைக்கணுங்கிற வெறியோட தான் அந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சேன். நீங்க பட்ட அவமானத்தையும் உங்களோட இந்த ஒத்த கை கஷ்டத்தையும் பார்த்தவப்பா நான் உங்களுக்காக என் வாழ்க்கையே கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா அந்த ஆபத்தான நேரத்துல அழகர் வந்து என்னை காப்பாத்தலைன்னா என் உயிரே போயிருக்கும்பா அப்படின்னு சொல்றா. அப்படியே தொடர்ந்து பூங்கொடி, அழகர் என்னை காப்பாத்தினப்போ என்கிட்ட எந்த அதிகாரமும் பண்ணலப்பா. உனக்கு விருப்பம் இருந்தா மட்டும் மண்டபத்துக்கு வா, இல்லைனா நான் ஏதோ காரணம் சொல்லி சமாளிச்சுக்கிறேன்னு என் விருப்பத்துக்கு மதிப்பு கொடுத்தாருப்பா. ஒரு பெத்த அப்பன் மாதிரி நின்னு என்னை காப்பாத்தினவருக்கு நான் செய்யக்கூடிய ஒரே பிரதிபலன் அந்த கல்யாண மேடையில அவர் கௌரவத்தை காப்பாத்துறது மட்டும்தான். ஆனா நீங்க பயப்படாதீங்கப்பா, உங்களுக்காக அந்த மாயாண்டி குடும்பத்தை பழிவாங்குற என் லட்சியத்துல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு தெளிவா சொல்றா. அப்போ அங்கே கைதட்டிக்கிட்டே அழகர் கம்பீரமா வர்றான். சபாஷ், ரொம்ப பிரமாதமான பாசம், அருமையான லட்சியம் அப்படின்னு நக்கலா சொல்றான். மஞ்சமலை கோபமா, டேய் அழகர், என்னடா கை தட்டிட்டே வர்ற அப்படின்னு கேக்குறாரு. அழகர் மஞ்சமலையை பார்த்து, மஞ்சமலை மாமா, உங்களை நினைச்சா எனக்கு கோபம் வரல, பரிதாபம் தான் வருது. உலகத்துல எந்த அப்பனாவது தன்னோட பொண்ணு கிட்ட நல்லா படிடி நல்லா வாழடின்னு சொல்லி வளர்ப்பாங்க. ஆனா நீங்க மட்டும்தானியா பழிவாங்குடி, அவங்கள அழிடின்னு சொந்த பொண்ணோட மனசுல விஷத்தை விதைச்சு வளர்த்திருக்கீங்க அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறான். ராசாத்தி குறுக்கே வந்து, டேய் அழகர், என் பொண்ணை காப்பாத்திட்டேன்னு ரொம்ப பேசாத. உங்க அப்பன் மாயாண்டி செஞ்ச துரோகத்தை நாங்க மறக்க மாட்டோம் அப்படின்னு கத்துறாங்க. அதுக்கு அழகர், ராசாத்தி அத்தை, நீங்க செஞ்ச தப்புக்கு தான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இல்லாத பிரச்சனையை உருவாக்கி பழியை தூக்கி போடுறது தானே உங்க வேலை. நான் நல்லவன்னு உங்ககிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. பூங்கொடி, உங்க அப்பா பட்ட கஷ்டத்தை மட்டும்தான் நீ பாத்திருக்க. ஆனா அவரு செஞ்ச மிகப்பெரிய துரோகங்களை நீ பார்க்கல அப்படின்னு சொல்றான். பூங்கொடி ஆத்திரமா, அழகர், என் அப்பாவை பத்தி பேச உனக்கு எந்த தகுதியும் இல்லை, பேசாம கிளம்பு அப்படின்னு விரட்டுறா. அழகர் அமைதியா, நான் கிளம்பத்தான் வந்தேன் பூங்கொடி. உள்ள தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து சில சம்பிரதாயங்கள் பண்ணணும்னு எங்க அப்பா கூட்டிட்டு வர சொன்னாரு. மரியாதை உள்ளவா அப்படின்னு கூப்பிடுறான். அவங்க உள்ள போகும்போது பூங்கொடியோட ஃப்ரெண்டு அவகிட்ட, பூங்கொடி, கொஞ்சம் யோசிச்சு பாருடி. அழகரை ஏதோ கெட்டவன் நினைச்சோம். ஆனா அவரு எவ்வளவு நல்லவரா இருக்காரு. மாயாண்டி மாமாவை பத்தியும் ஊர்ல எல்லாரும் அவ்வளவு உயர்வா பேசுறாங்க. அவங்க குடும்பத்தை பழிவாங்குறேன்னு உன் வாழ்க்கையை நீயே அழிச்சுக்காதடி அப்படின்னு அட்வைஸ் பண்றா. ஆனா பூங்கொடி எரிச்சலோட, எனக்கு எது நல்லதுன்னு தெரியும், நீ வாய மூடிட்டு வாடி அப்படின்னு கூட்டிட்டு போறா. வீட்டுக்கு வந்ததும் தெய்வனை முகம் முழுக்க கோபத்தோட மீனாட்சி கிட்ட, அக்கா, நான் அப்பவே சொன்னேனா இல்லையா, அந்த பூங்கொடிய தலையில தூக்கி வச்சு ஆடாதீங்கன்னு
அவ நம்மள அசிங்கப்படுத்தணும்னு தான் மண்டபத்துக்கே வராம ஒளிஞ்சுக்கிட்டா. அழகர் மட்டும் கூட்டிட்டு வரலன்னா நம்ம மானமே போயிருக்கோம். அவளுக்கு நீங்க அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க அப்படின்னு எகிர்றா. மீனாட்சி சலிப்போட, தெய்வனை தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் வாய மூடுடி. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சுல, அப்புறம் எதுக்கு பழசையே பேசிட்டு இருக்க அப்படின்னு அதட்டுறாங்க. அப்போ அழகர் உள்ள வந்து, சித்தி நீங்க அத்தைய திட்டி பிரயோஜனம் இல்ல, உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். மாயாண்டி பதற்றத்தோட, அழகரு என்னப்பா சொல்ற, பூங்கொடி ஏன் மண்டபத்துக்கு வராம போனான், அங்கே என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாரு. அழகர், அப்பா பூங்கொடி அவ பிறண்டு வீட்டுல இருந்தப்போ அந்த கருங்கல் பாண்டி அவளை கடத்திட்டு போயிட்டாம்பா. அவளை ஒரு இருட்டு குடோன்ல பூட்டி வச்சு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்க பாத்திருக்கான். நான் மட்டும் சரியான நேரத்துக்கு அங்கே போகலைனா பூங்கொடியை நாம உயிரோட பாத்திருக்கவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் மீனாட்சி பயத்துல நெஞ்சில கை வச்சுட்டு, ஐயோ முருகா, என்னப்பா சொல்ற, கேட்கவே எனக்கு பயமா இருக்கே. அந்த கருங்கல் பாண்டி மேல நாம போலீஸ்ல கேஸ் கொடுப்போம்பா அப்படின்னு பதறாங்க. மாயாண்டி வேதனையோட, அழகரு அப்போ பூங்கொடி நம்மள பழி வாங்குறதுக்காக மண்டபத்தை விட்டு போகலையாப்பா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அழகர், இல்லைப்பா, அவ அங்க போனதே நம்மள பழி வாங்கணும்னு பிளான் பண்ணிதான் போனா. ஆனா இடையில இந்த கருங்கல் பாண்டி குறுக்க வந்து கடத்திட்டான். நான் போகலைனா அவ கல்யாணத்துக்கும் வந்திருக்க மாட்டா, உயிரோடவும் இருந்திருக்க மாட்டா அப்படின்னு யதார்த்தத்தை சொல்றான். இதை கேட்டு மாயாண்டி பெருமூச்சு விட்டு கண்கள் கலங்க, பெண்ணி பார்த்தியாடா, அந்த பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்பட்டான்னு சொல்லி நான் என் கொள்கையை தளர்த்தி படிக்க அனுப்பினேன்டா. ஒரு பொண்ணுக்கு முதலிடம் கொடுத்தது என் தப்பாடா. அவ மனசுல என் மேல இவ்வளவு வஞ்சம் இருக்கும்னு நான் நினைக்கலையேடா அப்படின்னு வேதனைப்படுறாரு. பெண்ணி அவருக்கு ஆறுதலா, ஜியான் நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க அப்பா தவறான கருத்துக்களை திணிச்சு வளர்த்திருக்காரு. போக போக அவளுக்கு அழகரோட நல்ல குணமும் உங்களோட நேர்மையும் புரியும் ஜியான். அவ சந்தோஷமா வாழ்வா அப்படின்னு தைரியம் சொல்றான். இப்படி தன் அறைக்கு போகும்போது மாயாண்டி அவளை அன்பா, ஆத்தா பூங்கொடி கொஞ்சம் இப்படி வந்துட்டு போமான்னு கூப்பிடுறாரு. பூங்கொடியும் வெறுப்போட வந்து நிக்கிறா. மாயாண்டி ரொம்ப தாழ்மையா, ஆத்தா உன் மனசுல என்னதாமா பிரச்சனை, என் மேல உனக்கு அவ்வளவு கோபமா, என்னை பழி வாங்கணும்னு தோணுதா, என்னை 4 அடி அடிமா, என் சட்டையை பிடிச்சு கேள்வி கேளு, ஆனா இப்படி ஆபத்தான வழியில போய் உன் உயிரை பணயம் வைக்காதம்மா அப்படின்னு உருக்கமா சொல்றாரு. அதுக்கு பூங்கொடி ஆத்திரத்தோட, மரியாதைக்குரிய மாயாண்டி அவர்களே, உங்க மேல எனக்கு தனிப்பட்ட எந்த பகையும் இல்ல, ஆனா என் அப்பா ஒரு கையில்லாம இந்த சமுதாயத்துல எவ்வளவு அவமானப்பட்டாரு தெரியுமா. 4 பேர் முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்க முடியாம அவரு பட்ட வேதனையை நான் கண்ணால பார்த்தவையா. அந்த வலியும் வேதனையும் உங்களுக்கும் புரியணும், நீங்களும் அதே மாதிரி துடிக்கணும்னு நினைச்சேன். மத்தபடி உங்களை அசிங்கப்படுத்தணும்னு எனக்கு எந்த ஆசையும் இல்ல அப்படின்னு காரசாரமா பேசுறா. பெண்ணி பொறுக்க முடியாம, ஆத்தா பூங்கொடி என்னத்தா பேசுற நீ, நாங்க என்ன தப்பு பண்ணோன்னு இப்படி பேசுற அப்படின்னு கேக்குறான். பூங்கொடி பெண்ணியை பார்த்து, பெண்ணி அண்ணே, உங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு, ஆனா எங்க அப்பா பட்ட கஷ்டத்துக்கு இந்த குடும்பம் தான் காரணம். எங்க அப்பாவோட கைய வெட்டுன மஞ்சமலை ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்துட்டாரு. ஆனா அதுக்காக அவரு செஞ்ச பாவம் போயிடுமா. என் அப்பா வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்காரு, அதுக்கு காரணமானவங்களை நான் எப்படி சும்மா விடுவேன் அப்படின்னு கேக்குறா. மாயாண்டி உணர்ச்சி பொங்க, ஆத்தா பூங்கொடி நீங்க சொல்ற மாதிரி நாங்க எந்த துரோகமும் பண்ணலையம்மா. என் தங்கச்சி அங்கே வாக்கப்பட்டு போன நாள்ல இருந்து படாத கஷ்டமே இல்லம்மா. உங்க அப்பா செஞ்ச அத்தனை அநியாயங்களையும் உன்கிட்ட சொல்லிருக்க மாட்டாரு. அவரு செஞ்ச தப்ப மறைச்சிட்டு நாங்க செஞ்சதை மட்டும் சொன்னா நாங்க கெட்டவங்களாதான் தெரிவோம் அப்படின்னு விளக்கம் தர்றாரு. பூங்கொடி தலைய பிடிச்சிட்டு, எனக்கு தலை சுத்துது, மேற்கொண்டு எதுவும் பேசாதீங்க, நான் என் அப்பாவுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்றத்தான் வந்திருக்கேன், என்னை திருத்த யாரும் முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நகர்றா. அப்போ பெண்ணி பொறுமை இழந்து சத்தமா, ஏய் பூங்கொடி இவ்வளவு பேசுறியே, உங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ உங்க அப்பன் கைய விரிச்சு நின்னப்போ அன்னைக்கு ஐயா மாயாண்டி செஞ்ச மிகப்பெரிய அப்படின்னு ஏதோ சொல்ல வர்றான். உடனே மாயாண்டி பதறி போய் பெண்ணியோட வாயை பொத்தி, பெண்ணி வாயை மூடுடா, அந்த பழைய விஷயத்தை இப்போ எதுக்குடா பேசுற, வேண்டாம்டா அப்படின்னு தடுக்கிறாரு. பூங்கொடி அதிர்ச்சியா திரும்பி பார்த்து, என்ன அண்ணே சொன்னீங்க, எங்க அம்மாவுக்கு மாயாண்டி என்ன செஞ்சாரு சொல்லுங்க அண்ணே அப்படின்னு சந்தேகத்தோட கேக்குறா. ஆனா பெண்ணி அமைதியா தலைகுனிய மாயாண்டி அவனை பேச விடாம தடுத்துடுறாரு. பூங்கொடி மனசுக்குள்ள 1000 கேள்விகளோட குழப்பத்தோடவே தன் ரூமுக்கு நடையை கட்டுறா.